மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து எண்ணத்தின் ஆற்றல் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்கு பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்று நமக்கு நித்யானந்த தவத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு எண்ணத்தின் ஆற்றல். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பொது. போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே. நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். கண்ணதாசனோட பாடல் வரிகள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் வரிகள். அப்போ பூமியில இருக்கிறதும் வானத்தில் பறக்கிறதும் அவங்கவுங்களுடைய எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. நம்முடைய குருபிரானும் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அப்படின்னு ஒரே வரியில அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்களும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அந்த எண்ணம் அப்படின்னா என்னன்னா, மனம் எதனோடு தொடர்பு கொள்றதோ அதிலிருந்து வரக்கூடிய அந்த அனுபவங்களைத்தான் எண்ணங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ இந்த எண்ணங்கள் இதோட ஆற்றல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நாம தெளிவா பார்க்கலாம். அதாவது பல அறிஞர்களும் ஞானிகளும் கண்ட கனவு தான் அவங்களோட அந்த எண்ணத்தோட ஆற்றல் தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த அற்புதமான உலகம். மகரிஷி சொல்றாங்க, நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் அப்படிங்கிறது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியோட எண்ணம். எந்த உயிரையும் கொல்லாத ஜீவ காருண்யம் அப்படிங்கிறது வள்ளலாருடைய எண்ணம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத பொது உடைமை சமுதாயம் என்பது காரல் மார்க்ஸோட எண்ணம். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கு எல்லாம் என்பது பாரதியோட எண்ணம். ஒன்றுபட்ட இந்தியா என்பது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட எண்ணம். இந்தியா 2020 வல்லரசு நாடாகும் அப்படிங்கிறது அப்துல் கலாமோட எண்ணம். சுதேசி இயக்கம் என்பது வ.உ. சிதம்பரனாருடைய எண்ணம். இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொருத்தரோட எண்ணத்தோட ஆற்றலின் வெளிப்பாடுதான். போலியோ நோய் இல்லாத இந்தியா அப்படின்னு கனவுகள் விரிந்து கொண்டே இருக்கும். அதுக்கான அந்த எண்ணத்துக்கான ஒரு இத இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அந்த மாதிரி அந்த பிரபஞ்சத்துல நாம பார்த்துட்டு இருக்கிற அந்த அதிசயங்களும் ரகசியங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள் தான் இன்னைக்கு செயலாக நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த எண்ணம் நல்ல எண்ணமாக உயர்வான எண்ணமாக இருந்தா அதனால என்னென்ன விளைவுகள் நமக்கு கிடைக்கும்? எண்ணம் உயர்வாக இருந்தா, ஏன்னா எண்ணம் தான்
சொல்லாகவும் செயலாகவும் மலர்கிறது. அப்போ அந்த எண்ணம் எழும்போதே அதை நாம நல்ல எண்ணமாக மாற்றிக்கொள்வதற்கு மகரிஷி நமக்கு அற்புதமான பயிற்சிகள்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த உயர்வான எண்ணம் இருக்கும்போது அதனால விளையக்கூடிய நன்மை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்காட்லாந்துல ஒரு சதுப்பு நிலத்துக்கு பக்கத்துல ஒரு சிறுவன் விளையாடிட்டு இருக்கிறான். எதிர்பாராத விதமா என்ன ஆகுதுன்னா, அவனோட கால் வந்து அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள இறங்கிட்டது. ரொம்ப இருள் சூழ ஆரம்பிச்சுட்டு, யாருமே அந்த பக்கத்துல இல்ல. அவன் எவ்வளவோ முயற்சி செய்றான் வெளியில வர்றதுக்கு. கால எடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அவனால எடுக்கவே முடியல. காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டு கத்தி உதவிக்கு ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறான். ரொம்ப இருட்டு அப்படின்னு நெருங்கிட்டு இருக்கு. அந்த வழியா ஒருத்தர் கூட இல்ல. அவன் ரொம்ப பயந்து போயி மரணத்தோட விளிம்ப ஏன்னா அவனோட உடம்பு ஃபுல்லா அதுக்குள்ள மூழ்கிட்டே இருக்கு. தலை மட்டும் தான் மேல தெரியுது. ஆனாலும் அவன் விடாமுயற்சியா சத்தம் போட்டுட்டே இருக்கான். அப்ப பார்த்தா அந்த வழியா ஒரு ஃப்ளெமிங் அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி வந்து போய்க்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த குரல் வந்த திசைய நோக்கி போறாரு. பார்த்துட்டு பதறிர்றாரு. அந்த சிறுவன் வந்து அந்த இதுக்குள்ள சதுப்பு நிலத்துக்குள்ள அப்படியே மூழ்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. உடனே அவரு வேலைய முடிச்சுட்டு கையில இதோட வந்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் கீழ போட்டுட்டு வேகமா ஓடி போய் அந்த சதுப்பு நிலத்துல மெதுவா மெதுவா மூழ்கிட்டு இருக்கிற அந்த சிறுவன அப்படியே காப்பாத்துறாரு. தலை மட்டும் தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. அவர் உயிர பணயம் வச்சு அந்த சிறுவன அப்படியே காப்பாத்திட்டாரு. ஏன்னா, அவங்க வந்து அந்த வயல் பக்கத்திலேயே இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பழக்கமான ஒன்று. இருந்தாலும் அவர் வந்து ஒரு மனித நேயத்தோட அந்த சிறுவன காப்பாத்திர்றாரு. அவன வீட்டுக்கும் அனுப்பிச்சு வச்சுர்றாரு. அடுத்த நாள் காலை பார்த்தா, அந்த ஏழை விவசாயி அந்த ஃப்ளெமிங் அவரோட வீட்டு வாசல்ல ஒரு ஆடம்பர கார் வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்கிய அந்த பெரிய பணக்காரர் வந்து அந்த ஏழை விவசாயிகிட்ட சொல்றாரு. நீ அவரு கேட்கிறாரு, "யாரு? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க?" என்னன்னு கேட்கிறாரு. "நீங்க வந்து என்ன பார்த்திருக்க மாட்டீங்க இதுவரைக்கும். நேத்து நீங்க ஒரு சிறுவன காப்பாத்துனீங்கல்ல, அவனோட அப்பா தான் நானு. என்னோட பையனோட உயிர காப்பாத்துனதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அதுக்கு இணையா உங்களுக்கு வந்து நான் எதுவுமே செய்ய முடியாது. இருந்தா கூட இந்த பணத்த வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. அப்போ அந்த ஏழை விவசாயி வந்து, "இல்ல நான் எதையும் எதிர்பார்த்து இந்த உதவிய செய்யல. அவன் அந்த இதுக்குள்ள மூழ்கிட்டு இருந்தான் அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள. அவன போய் காப்பாத்துனேன். இதுக்கு எதுக்கு பணம்லாம்? அதெல்லாம் எனக்கு வேண்டாம்." அவரு இவ்வளத்துக்கும் ஒரு ஏழை விவசாயி தான். ஆனாலும் வாங்க மறுத்துர்றாரு. அப்போ அந்த சமயத்துல பார்த்தா, அங்க வந்து ஒரு சின்ன பையன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அந்த பணக்காரர் கேட்கிறாரு, "இது யாரு?" அப்படின்னு கேட்கிறாரு. "இது என்னோட பையன் தான்." அப்படின்னோனே, அவன் என்ன படிச்சுட்டு இருக்கான்? என்னன்னு அவன பத்தி கேட்கிறாரு. "இல்ல, எங்களுக்கு ரொம்ப வறுமையான சூழல். அவன எதுவுமே என்னால படிக்க வைக்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே இந்த சூழ்நிலைய வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவரு அந்த பணக்காரருக்கு ஏன்னா இவருக்கு மகனோட உயிரவே காப்பாத்தியிருக்கிறாரு. அதனால இவருக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துக்கு தான் எண்ணத்தோட வந்திருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, "இந்த மாரி உங்க பையனுக்கு நான் படிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்றேன். அவன் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் நான் பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கூட அந்த விவசாயி வந்து ஒரு அரை மனதா தான் எப்படி அத அந்த உதவிய வாங்கிக்கிறது அப்படின்னு முழு மனதா ஏத்துக்காம, இருந்தாலும் அவருக்கு தன் பையனோட எதிர்கால வாழ்க்கை கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அவனும் நம்மள மாரி ஒரு விவசாயம் பண்ணிட்டு நம்ம கூடவே தான் இருக்கணுமா? இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கே, இத நாம பயன்படுத்திக்கலாமா? அப்படின்னு அவர் மனசுக்குள்ள அந்த எண்ணம் ஓடுது. உடனே அவரும் சரி அப்படின்னு சம்மதிச்சுடுறாரு. உடனே இந்த பணக்காரரும் இந்த ஃப்ளெமிங்கோட பையன வந்து படிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி, அவனும் பார்த்தா நல்லா படிக்கிறான். நல்ல ஒரு மருத்துவத் துறையில ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அவனோட படிப்பு வந்து உயர்ந்த நிலைக்கு போகுது. ஒரு கட்டத்துல பார்த்தா 1928ஆம் ஆண்டு ஆன்டிபயாட்டிக் இந்த பென்சிலின் மருந்த அவன் வந்து கண்டுபிடிக்கிறான். அப்போ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அது வந்து நெறைய பேரோட உயிர காப்பாத்துறதுக்கு உதவியா இருந்திருக்கு. அந்த சமயம் பார்த்து 2வது உலகப் போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த டைம்ல இந்த பணக்காரரோட பையன் வந்து நிமோனியா காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. எல்லா மருத்துவரும் கைவிரிச்சுட்டாங்க. இதுக்கான மருந்து எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தா இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச அந்த ஒரு பென்சிலின் மருந்த தான் அவருக்கு குடுத்து, அந்த நிமோனியா அந்த ஃபீவர்ல இருந்து அவர காப்பாத்துனாங்க. அப்போ என்னைக்கு அவரோட உயர்ந்த எண்ணம் அவன படிக்க வைக்கணும்னு அவர் நெனச்ச எண்ணமானது, தன்னோட மகனோட உயிரையே
காப்பாத்திருக்கு. சோ அவர்தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பணக்கார மனிதருடைய மகன் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். அதாவது பிரைம் மினிஸ்டரா பிரிட்டன்ல 2 தடவ பதவி ஏற்றாரு. சோ இந்த பென்சிலின கண்டுபிடிச்சு அவர் நோபல் பரிசு வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு. அவர்தான் அலெக்சாண்டர் பிளெமிங். இது நம்ம வரலாற்றுல நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒருவரோட அந்த உயர்ந்த எண்ணமானது, அவரை படிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்ச எண்ணமானது, அந்த எண்ணத்தோட ஆற்றல் எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிச்சிருக்கு பாருங்க. அவர் ஒரு நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு அவரை உயர்த்தி இருக்கு. அடுத்து தன்னோட மகனோட உயிரையும் காப்பாற்றுற அளவுக்கு அந்த மருந்து, அவர் கண்டுபிடித்த மருந்து அவருக்கு உதவியா இருக்கு. அப்போ நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும். அப்போ நாம உயர்ந்த எண்ணமாக இருக்கும்போது நிச்சயமா அது ஒரு நாள், எவ்வளவோ இது நடக்கிறதுக்கு எவ்வளவோ காலகட்டம் ஆகி இருக்கலாம். இருந்தா கூட அது அடுத்த தலைமுறைக்கு அந்த உயிரை காப்பாற்றுற அளவுக்கு உதவி பண்ணியிருக்கு. அப்போ நாமளும் நம்ம எண்ணம் எழும்போதே அத நல்ல எண்ணமா, அதனால விளைவு நன்மையாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் மகரிஷி நமக்கு அற்புதமா பயிற்சி கொடுத்துட்டாங்க. நமக்கு தவம் கொடுத்து, அந்த தவத்துல நம்முடைய மன அலைச்சுழல் வேகம், இன்னைக்கு நம்ம நித்யானந்த தவம் பண்ணோம். அவ்வளோ ஒரு அற்புதமான தவம். அப்போ நம்ம தவம் செய்யும்போது என்ன ஆகுது? மனம் அப்படி ஒரு அமைதி நிலைக்கு போயிருது. நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் நல்லா குறையுது. அப்ப மன அலைச்சுழல் வேகம் குறையும் போதுதான் நமக்கு அதுக்கும் மகரிஷி அந்த எண்ணம் நல்ல எண்ணமா, தீய எண்ணமா அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு ஃபார்முலாவே குடுத்துட்டாங்க. தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ உடல், உயிர், மனதுக்கு துன்பம் இல்லாம இருந்ததுன்னா, அது நல்ல செயல். அதுதான் புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு எதிரானவை எல்லாம் பாவ செயல். அதுதான் நம்மள சொர்க்கம், நரகம்னு சொல்றதெல்லாம். அப்போ நம்முடைய எண்ணம் உயர்ந்த எண்ணமா இருக்குதா அப்படின்னு நாம கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நமக்கு ஃபார்முலா குடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எண்ணம் எழும்போதே, இது உயர்ந்த எண்ணமா? இல்ல இதனால பலருக்கு துன்பம் விளையுமா? நன்மை விளையுமா? அப்படிங்கிறது எப்போ நமக்கு வரும் அப்படின்னா, அந்த மன அலைச்சல் வேகம் குறைந்தால் மட்டும் தான் வரும். அப்போ நாம தினமும் 2 வேளை, காலையிலயும் சாயங்காலமும் கண்டிப்பாக நாம தவம் செய்யணும். தவம் செய்ய 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 நமக்குள்ளாக வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணமாக மாறும். நம்ம எல்லாருமே கிளாஸுக்கு வரவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னன்னா, எனக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது. ஏன்னா, நாம கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை நினைச்சு கவலைப்படுறோம். எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அப்படிங்கிறத நினைச்சு அந்த ஒரு பயம். அடுத்து பார்த்தா அந்த 2 விஷயத்தினால நாம நிகழ்கால வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அதெல்லாம் அனுபவிக்க தவறிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம அந்த எதிர்காலத்தை பத்தின பயம் இல்லாம, கடந்த காலத்தை பத்திய கவலை இல்லாம இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய எண்ணம் உயர்வான எண்ணமாக இருக்கணும். அதுக்கு நாம தொடர்ந்து தவம் செய்யணும். அப்ப தவம் செய்யறதுக்கு அப்படின்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாதான் நம்மளால 20 நிமிஷம் தவத்துல உட்கார முடியும். அதற்கு நாம மகரிஷி கொடுத்த அற்புதமான இந்த எளிய எளிய முறை உடற்பயிற்சியை நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அப்போ மகரிஷி இந்த எண்ணத்தை பத்தி சொல்லும் போது அற்புதமா ஒரு கவி கொடுத்திருக்கிறாங்க. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அப்போ நாம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்பொருளை, எந்த பொருளை நினைச்சாலும் அதோட குணம் கூட நமக்கு வந்துரும், அதோட வடிவம் கூட நமக்கு வரும் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் மகரிஷி வாழ்க்கையிலே நடந்த ஒரு உதாரணத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், குருவோட வாழ்ந்த ஒரு மகான் தியாகராஜர். புலவர் தியாகராஜர் ஐயா நிறைய பேத்துக்கு பழைய அன்பர்களுக்கு தெரியும். புதுசா இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். மகரிஷியோட அணுக்க தொண்டர்னு சொல்லுவாங்க. அவர் அந்த குருவோடையே இருந்தாரு. அதுதான் அவர் முதல்ல பார்த்தா அவரோட உருவமே வேற மாதிரி இருக்குமா. ஆனா நாளாக நாளாக அந்த குரு கூட இருந்து இருந்து அவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றபடி அவருக்கு அவ்வளோ ஒரு சேவை செஞ்சுட்டு இருந்ததுனால மகரிஷியே அவரை அணுக்க தொண்டரா ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு. அதாவது அந்த ஆழ்வாரை போலவே நம்ம குரு வசித்த ஆழியார்லயே தங்கி அவர் தொண்டு புரிய விருப்பப்பட்டாரு. அந்த
சீடரோட எண்ணத்தை அறிஞ்ச குரு வந்து அவரை வந்து ஆழியாருக்கே கூப்பிட்டுக்கிட்டாரு. இதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த 12 ஆழ்வார்கள்ல குலசேகர ஆழ்வார்ன்னு ஒருத்தர். அவர் வந்து திருப்பதியில அந்த பெருமாள் மேல ரொம்ப அளவு கடந்த அன்பு கொண்டிருப்பாராம். அப்போ திருவரங்கத்துல கோயில் கொண்டுள்ள அந்த கரும்பனைய ரங்கநாதனை கண்டு மகிழாமலும் அவருக்கு தொண்டு செய்யாமலும் நீல சுவரென வாழ்ந்து வீண் பொழுது கழித்து விட்டேனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் புலம்புவாராம். அப்போ ஆழ்வாருக்கு நாளாக நாளாக அந்த திருவரங்க பெருமான் மீது பக்தி வந்து ரொம்ப அளவு கடந்து அதிகமாயிட்டு. அப்போ நான் வந்து மிகுந்த செல்வமுள்ள குடியில மனிதனா பிறந்து வேற இடத்துல வாழ்ந்து இன்பம் அடையறத நான் விரும்பல. அதை விட தாழ்வான இழிவான பிறவின்னு கருதப்படுற இந்த நாரையாக பிறந்து அந்த திருவேங்கட மலையில இருக்கிற அந்த தீர்த்தத்துல வாழும் நாரைகள்ல நான் கலந்து வாழணும். எப்போதும் உன்னோட அந்த திருவேங்கட மலையில விட்டு நீங்காம நான் இருக்கிறதையே விரும்பினேன் அப்படின்னு அவர் சொல்றாராம். நான் வந்து தேவலோகத்துல அரசனா இந்திரனா வாழ்ந்து அனுபவிக்கும் இந்திர போகத்தையும் நான் விரும்பல. இந்த உலகம் முழுவதும் கண்டு இன்பமடை கூடிய இந்த அரசு போகத்தையும் நான் விரும்பல. இத்தகைய இன்பங்களை எல்லாம் விட இந்த கோனேரி தீர்த்தம்ங்கிறது அந்த திருப்பதி மலையில இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம். அதுல இல்லைன்னா அந்த திருவேங்கட மலையில உள்ள வேறு நீர்ச்சுனையிலோ ஒரு மீனாக பிறந்து இந்த திருவேங்கட மலையை விட்டு பிரியாம வாழ்றதையே விரும்புறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதே மாதிரிதான் நம்முடைய ஊர்தோறும் குருவோட உபதேசங்களை கூறி வந்த அந்த பேராசிரியர் புலவர் வந்து 1994ஆம் ஆண்டுல இருந்து ஆழியார்லயே இருந்து சேவை செஞ்சாரு. அப்போ குருவோட கட்டளையின்படி 5 ஆண்டு பொள்ளாச்சியில சேவை செஞ்சாங்க. இறுதியாக நம்ம குருபிரான் மறைவுக்கு பின்னர் 2006ஆம் ஆண்டுல இருந்து இறுதி காலயம் வரைக்கும் ஆழியார்லயே தங்கி இருந்தாரு. ஆழியார் அந்த டைம்ல போனவங்களுக்கு தெரியும். நான் முதல்ல ஆழியாருக்கு போனப்போ அப்பதான் மணிமண்டபத்துல பாக்குறேன் புலவர் ஐயா நிக்கிறாங்க. அப்போ என்னடா அது மகரிஷி இல்லையே, மகரிஷி மாதிரியே இருக்க, நமக்கு பிரம்ம போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாங்க. பார்த்தா மகரிஷி மாதிரியே எல்லோ கலர் துண்டு போட்டு இருக்கிறாங்களே என்னன்னு பார்த்தா அப்புறம்தான் பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி அவர் பேரு புலவர் தியாகராஜர் ஐயா. மகரிஷி கூடவே இருந்தவரு. அவர் அப்படியே அவர் கூடவே இருந்திருந்து எப்பொருளை எச்செயலை எக்குணத்தைன்ற அந்த குருவோட இதுக்கு இலக்கணமா திகழ்ந்து அவரை மாதிரியே உருவம் கூட இப்ப பார்த்தா ஹைட் மட்டும்தான் கம்மி. மத்தபடி அவரை பார்க்காதவங்க எல்லாம் இவரை பார்த்து குருவாவே நினைச்சு அவ்வளோ மனசுல மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த எண்ணத்துக்கு ஆற்றல் எவ்வளவு வலிமையா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. அப்போ ஆழியார்ல இருந்தபோது மணிமண்டபத்துல 5 வேளையும் தவம் நடத்துவாங்க. பயிற்சி பெறும் அன்பர்களுக்கு வகுப்பு எடுப்பாங்க. அப்போ மகரிஷியோட இடத்துல இருந்து சான்றிதழும் கொடுப்பாங்க. சுவாமிஜியை போல தோற்றம் உள்ள ஐயாவை வந்து பழைய அன்பர்களும் புதிய அன்பர்களும் தரிசித்து மகிழ்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மகரிஷியை பார்க்காதவங்களுக்கு இவரது காட்சி வந்து தெய்வீகமா இருந்தது. மகரிஷியை பார்த்தவங்களுக்கு மீண்டும் அருள் தந்தைய அவர் இல்ல அப்படிங்கிற எண்ணத்தோட போனவங்களுக்கு மீண்டும் அருள் தந்தையை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்தது. அவர் கடைசி நாள் வரைக்குமே பார்த்தோம்னா அங்க ஆழியார்லயே தங்கி இருந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. சான்றிதழ் வழங்கிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு அந்த குரு மேல அவ்வளோ ஒரு பக்தியா இருந்தாரு. அவரை போலவே மாறினார். அப்போ எண்ணத்துக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எப்படி வந்து நம்ம இவ ராமகிருஷ்ணருக்கு வந்து தோதாபுரியும் விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணரும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இந்த புலவர் தியாகராஜர் சொல்றாங்க. புலவரோட அன்புல திளைத்த மகரிஷி வந்து தன்னுடைய அணுக்க தொண்டராக அமர்த்திக்கிட்டாரு. குரங்கு குட்டியானது எப்படி குரங்க பிடித்துக் கொள்வது போல குருவை வந்து பக்தன் பற்றி நிற்க வேண்டும். குரு பார்வை கிடைத்ததும் பூனை வந்து தான் குட்டியை தூக்கி செல்வது போல சீடனை குரு தூக்கிச் செல்வார். புலவரும் குருவை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. மூர்த்தி தவம் தீர்த்தம் முறையாக செய்தோருக்கு வார்த்ததை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமேன்னு தாயுமானவர் சொல்றாரு. எப்படி இயேசுவுக்கு 12 சீடர்களும் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் அடுத்து சகோதரி நிவேதிதையும் விவேகானந்தரும்
குரு சிஷ்ய உறவுக்கு வழிகாட்டியதை போல வேதாத்ரி மகரிஷியும் புலவர் தியாகராஜரும் குரு சிஷ்ய உறவுக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தாங்க. அப்போ நம்முடைய எண்ணத்தோட ஆற்றல் வந்து எப்படி இருக்கணும், உயர்ந்த எண்ணமா எப்படி இந்த நடந்த உண்மை சம்பவம் பார்த்தோமோ அந்த உயர்ந்த எண்ணமானது எவ்வளவு பெரிய ஒரு நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு அவரை உயர்த்துச்சோ, அதே மாதிரி நம்முடைய எண்ணமும் உயர்ந்த எண்ணமாக இருக்கணும். அது கூட மகரிஷி ஒரு கவி அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க. எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அப்ப நாம நினைச்சதெல்லாம் நினைச்சபடியே நடந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ அது நடந்ததுன்னா அதை விட சந்தோஷம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறில்லைன்னு ஒரு பாடல் கூட கேள்விப்பட்டிருக்கோம். சோ அதே மாதிரி நாம நினைச்சதெல்லாம் நடந்தா நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அடுத்த வரியில மகிழ்ச்சி என்ன கொடுத்திருக்கிறாங்க, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அப்போ எண்ணத்துல நாம உறுதியா இருக்கணும். ஒரு எண்ணத்தை நாம வந்து தினமும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி தினந்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் செய்யணும் அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிறோம். நம்ம எடுக்கும் போதே நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் தான் முதல்ல வரும். ஐயோ அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேண்டியது இருக்கே, அடுத்த வாரம் கெஸ்ட் வராங்களே, நாளைக்கு கெஸ்ட் ஊர்ல இருந்து வராங்களே, நாளைக்கு நம்மளால செய்ய முடியுமா? அந்த எண்ணம் வரும்போதே நமக்குள்ள இந்த நெகட்டிவான எண்ணங்கள் தான் நிறைய எண்ணங்கள் வருது. அப்போ அததான் மகரிஷி அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க. எண்ணத்தில் உறுதி. அப்போ நாம நினைத்த எண்ணத்துல உறுதி. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா வரும். வராமலே இருக்காது. அப்போ அந்த நெகட்டிவான அடுத்த வாரம் வருவாங்க. நாளைக்கு கெஸ்ட் வராங்க. ஊருக்கு போறோம். இந்த மாரி ஒரு பிரேக் வருது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நாம என்ன பண்ணணும்னா, உறுதியோட இல்ல அந்த சூழ்நிலையிலயும் நான் உடற்பயிற்சியை தவறாமல் செய்வேன் அப்படின்னு நாம சங்கல்பம் எடுத்துக்கணும். அப்ப இந்த சங்கல்பம் எடுக்கிறது எப்ப எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னா, நாம தவ முடிவுல சங்கல்பம் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா, நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது, உடற்பயிற்சியில ரிலாக்சேஷன் பண்றோம். ரிலாக்சேஷன் முடிவுல அந்த நேரத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா, பாதியில தூங்கிருவோம். நம்ம முழிச்சிருந்தோம், விழிப்பு நிலையில இருந்தோம் அப்படின்னா, அந்த நேரத்துல நாம இந்த எண்ணத்துக்கு வலிமை குடுக்கலாம். அப்ப அந்த நேரத்துல இந்த சங்கல்பம் சொல்லும்போது, நான் தினமும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வேன் அப்படின்னு சொல்லி நாம சங்கல்பம் சொல்ல, சொல்ல, சொல்ல அந்த சங்கல்பம் வந்து நல்ல வலுப்பெற்று நம்முடைய உடல் செல்கள்ல பதிவாகி, நமக்கு உடற்பயிற்சி செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்துக் குடுக்கும். கெஸ்ட் வரதா இருந்தா கூட, நம்ம சீக்கிரமா எந்திரிச்சு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்போ, காலையில நாம ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யலாம். ஊருக்கு போறோமா, கொஞ்சம் ஏர்லியரா எங்க டைம் கிடைக்குதோ அந்த இடத்துல நாம செய்யலாம். இந்த மாதிரி அந்த உறுதி எண்ணத்தில் மகரிஷி சொன்ன மாரி அந்த உறுதியும் அடுத்து ஒண்ணு குடுத்திருக்கிறாங்க ஒழுங்கும்னு. ஒழுக்கத்துக்கும் ஃபார்முலா நமக்கு எப்படி நல்ல எண்ணம் புண்ணியத்துக்கு குடுத்தாங்களோ அதே ஃபார்முலா தான் இந்த ஒழுக்கத்துக்கும். அப்போ திருவள்ளுவர் கூட ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கத்தை உயிருக்கும் மேலாக பேணி பாதுகாக்கணும். அப்போ நாம வந்து அதுல ஒரு ஒழுங்க கடைபிடிக்கணும். ஒழுங்கு அப்படின்னா என்னன்னா, நல்ல எண்ணத்தை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தீமை வரக்கூடிய எண்ணங்கள நாம நினைக்க கூடாது. அதுதான் இந்த மகரிஷி கொடுத்த அந்த எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அப்ப நாம எண்ணக்கூடிய எண்ணம் இந்த அ அ அதாவது ஒழுக்கமுடைய எண்ணமாக, மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய எண்ணமாக இருக்கும்போது, நிச்சயமா அதுக்கான முயற்சிய நாம செய்ய செய்ய செய்ய, அது ஒரு நாள் செயலுக்கு வந்துவிடும். நமக்கே தெரியும் இப்போ. முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல நாம உடற்பயிற்சி எப்படி செய்யாம இருந்தோம். இப்போ வந்து நமக்கு அந்த எண்ணங்கள் தொடர்ந்து இந்த மாரி சத்சங்கங்கள்ல கலந்துக்கும்போது, அதுல தவம் செஞ்சுர்றோம். அதுல இணைஞ்சு தவம் செஞ்சுர்றோம். அதுல வரக்கூடிய சிந்தனைகள கேட்கும்போது, நமக்கு இன்னும் நாமளும் செய்யணும், பயிற்சிய ஒழுங்கா செய்யணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது, நாம தொடர்ந்து பயிற்சிகளை செய்வதற்கான முயற்சியில ஈடுபடுறோம். இதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு கதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் இந்த இடத்துல இது பொருத்தமா இருக்குங்கிறதுனால, புதிய அன்பர்களுக்காக இந்த கதைய சொல்றேன். அதாவது ஒரு வியாபாரி ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருப்பாரு. அவர் வந்து ஆ ராஜாக்கள் எல்லாமே மாறு வேடம் போட்டு தான் வலம் வந்துட்டு இருப்பாங்க இரவு நேரத்துல. நாட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, மக்கள்லாம் எப்படி இருக்காங்க என்னன்னு பாக்குறதுக்காக வலம் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ராஜாவும், மந்திரியும் அந்த நாட்ட சுத்தி வந்துட்டு இருக்கும்போது, பார்த்தா ஒரு கடைய கிராஸ் பண்ணி போறாரு. அப்ப பார்த்தா அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது.
இவர பார்த்தாலே எனக்கு என்னவோ இவர கொலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி அவர் மனசுல வருது. அப்புறம் அவரு வந்துடுறாரு. அரண்மனைக்கு வந்துட்டு மந்திரிட்ட சொல்றாரு. இந்த மாரி என்னன்னு தெரியல. அந்த கடைய கிராஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாரி அது வந்து ஒரு சந்தன வியாபாரியோட கடை. அத கிராஸ் பண்ணி வரும்போது எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே மறுநாள் என்ன பண்றாரு, அந்த அமைச்சர் வந்து மறுநாள் பகல்ல போறாரு. அந்த சந்தன வியாபாரி கிட்ட போய் பேச்சு குடுக்குறாரு. "எப்படி இருக்கு உங்க வியாபாரம்லாம் நல்லபடியா நடக்குதா என்ன?" அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, "இந்த மாதிரி எனக்கு வியாபாரமே இல்ல. என் சந்தன கட்டைய எல்லாரும் வாங்கி வாங்கி பாக்குறாங்க. ரொம்ப நல்ல மணமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு போறாங்களே ஒழிய, விலை அதிகமா இருக்குன்னு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த நாட்டோட ராஜா எப்போ செத்து போறாரோ, அப்பதான் என் சந்தன கட்ட விக்கும் போல" அப்படின்னு சொல்றாரு அவரு. உடனே தான் இந்த மந்திரிக்கு தெரியுது. ஆஹா! ராஜா வந்து நேத்து ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு. அப்போ ஒருத்தரோட எண்ணம் போயி அவர எப்படி மனசுல இதாகுது. உடனே இந்த மந்திரி ஏன்னா அந்த காலத்துலலாம் ராஜாக்களுக்கு மந்திரிகள் தான் வந்து நல்ல விஷயங்கள எடுத்து சொல்லி அந்த நாட்ட வந்து வளமுள்ளதாக ஆக்குறதுக்கு அவங்களோட உதவி பெரும் பங்கா இருந்தது. அப்ப இந்த மந்திரி என்ன செய்றாரு, உடனே அவர் வந்து இவர்கிட்ட இருந்து அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ராஜா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொற்காசுகள் குடுத்து உங்க கடையில உள்ள சந்தனக்கட்ட ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கு. எங்கேயுமே இது மாரி கிடைக்காதாமே!" அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி நெறைய தங்க காசுகள் எல்லாம் குடுத்து அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் சந்தன கட்டைகள வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு அங்க போய் ராஜா கிட்ட குடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்க நேத்து சொன்னீங்கல்ல ஒரு கடைக்காரர கொல்லணும் போல வருதுன்னு. ஆனா அவருக்கு எவ்ளோ நல்ல மனசு பாருங்க. அவரு வந்து ராஜாட்ட போய் என்னோட சந்தன கட்டைகள் எல்லாம் குடுங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறாரு. இது வந்து ராஜாக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி குடுத்திருக்கிறாரு. இந்தாங்க அவர் குடுத்ததுன்னொன்னே, அப்பதான் ராஜா நம்ம மனசுல வருது. ஐயய்யோ! நம்ம இவர போய் இப்படி தவறா நெனச்சுட்டோமே! அவரு நமக்காக இவ்ளோ நல்ல ஒரு பொருள குடுத்து விட்டுருக்காரேன்னு சொல்லி, மேலும் அவரு வந்து ஒரு பண மூட்டைய குடுத்து, "நீங்க நாளைக்கு கொண்டு போய் அவர்கிட்ட இத குடுத்துருங்க" அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தர் மனசுல நினைக்கக்கூடிய எண்ணமானது போய் அது வந்து எண்ணம் வந்து எவ்ளோ தூரத்துல இருக்கிறவங்களையும் போய் தாக்கக்கூடியது. நம்ம எல்லாருக்குமே வாழ்த்தும் பயனும்ல நாம சயின்டிஃபிக்கா மகரிஷி எல்லாத்துக்கும் விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. நாம வாழ்க வளமுடன் வாழ்த்தும்போது, அது வந்து மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல்ன்ற அந்த ஒரு சயின்டிஃபிக் முறையில, வேவ் தியரி முறையில அது வந்து செயல்படுற மாரி எவ்ளோ தூரத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வாழ்த்து அலை போய் சேருது. அதே மாதிரி தான் நல்ல எண்ணங்கள் போய் சேர்ற மாரி தான் நம்ம நினைக்கக்கூடிய தீமையான எண்ணங்களும். அப்போ நாம வாழ்க்கையில எப்போதுமே உயர்ந்த எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை எ அ நினைக்கும்போது, அந்த எண்ணம் எழும்போதே நாம வந்து அது நல்ல எண்ணமா, தீய எண்ணமான்னு நெனச்சு அந்த இடத்திலேயே அத சரி பண்ணும்போது, அதோட விளைவு ஏன்னா எண்ணம் தான் சொல்லாகவும், செயலாகவும் மலர்கிறது. அப்போ நமக்குள்ள அந்த வரக்கூடிய செயல் நல்ல செயலாக வருவதற்கு, நமக்குள்ள எழக்கூடிய எண்ணங்கள நாம தூய்மையாக, நல்ல எண்ணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மனவளக்கலைக்கு வரத்துக்கு முன்னாடி, மனசால நெனச்சா கூட கருமையத்துல போய் பதியுங்கிறது தெரியவே தெரியாது. மனவளக்கலைக்கு அதாவது வந்து தகுந்த கால நேரம் வரும்போது உள்ளடங்கி பின் விளைவாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. சோ கருமையத்துல போய் பதிஞ்சு கால நேரம் வரும்போது அதற்கான விளைவு வரும்ங்கிறது மனவளக்கலை வந்த பிறகு தான் தெரிஞ்சது. நமக்கு முன்னாடிலாம் கெட்டது செஞ்சா கெட்டது கிடைக்கும். அந்த மாரி செயல்ல தான் தெரியுமே ஒழிய, வார்த்தைகள்ல தெரியுமே ஒழிய, நம்ம எண்ணத்தால நெனச்சா கூட அதுக்கான விளைவு நம்மை தேடி வருங்கிறது தெரியாம இருந்தது. மகரிஷி கண்ட கனவு, அவரோட எண்ணம் என்ன? உலக சமாதானம். அப்போ இந்த உலக சமாதானத்துக்கு தனி மனிதன், அந்த உலக அமைதி கிடைக்கணும்னா, அதுக்கு தனி மனிதன் அமைதியா இருக்கணும். அதுக்கு உடல் நல்லா இருக்கணும், உயிர் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். அதுக்கு தான் மகரிஷி அற்புதமா தனி மனிதன் அமைதியா இருக்கிறதுக்கு எளிய முறை உடற்பயிற்சிகள குடுத்திருக்கிறாங்க. சோ நாம இந்த பயிற்சிகள தொடர்ந்து செய்தா போதும். நம்முடைய எண்ணம் நல்ல எண்ணமாக மாறி, நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் படிப்படியாக குறைந்து, தொடர்ந்து தவம் செய்ய செய்ய நம்முடைய மன அலைச்சல் குறையும்போது, எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரிந்து, அந்த எண்ணத்துக்கு உறுதியும், ஒழுக்கமும் கொடுத்து, நல்ல எண்ணத்தை விதைத்து, நாம் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் வெற்றியும், மகிழ்ச்சியும், மன நிறைவும் பெற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். இதுகாறும் செவிமடுத்த அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன். வாழ்க வளமுடன்.